ஜெய் பாலா, ஸ்ரீ பாலா கடாட்சம் அன்பர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஏற்கனவே சிவபுராணத்தை பற்றி சில பதிவுகள் போட்டிருக்கேன். மீண்டும் சிவபுராணத்தை எதற்காக படிக்கலாம் அப்படிங்கிறத அடியேன் கற்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன் அப்பனுடைய பஞ்சாட்சரம், எனக்கு இதை படிக்க வாய்ப்பளித்த ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரிக்கும் அப்பன் சர்வேஸ்வரனுக்கும் இன்ன பெற்ற தாய் தந்தையருக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் இந்த பதிவுகள் சமர்ப்பணம். பஞ்சாட்சரம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவபுராணத்தின் மகாத்மியம் அப்படின்னே இதை சொல்லுவாங்க. சிவபுராணம் என்பது முன்னொரு காலத்தில் சிவபெருமானே சனத்குமாரருக்கு உபதேசம் செய்ததாகும். கலியுகத்தில் மனிதர்கள் நன்மை அடைவதற்காக உருவாக்கப்பட்டது இந்த சிவபுராணம். இந்த கலியுகத்தில் மனிதர்கள் ஏறக்குறைய அரக்கர்களைப் போலவே செயல்படுவார்களாம். அவர்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மை கூட அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா கலியுகம் பொல்லாதது. அதனால அந்த தெய்வத்தன்மையை மீண்டும் உருவாக்குவதற்காக தோன்றியதுதான் இந்த சிவபுராணம். ஞானம், இதை படிப்பதினால் என்னெல்லாம் கிடைக்குன்னு பாருங்க. சிவபுராணம் படிப்பதினால் ஞானம் வரும், வைராக்கியம் வரும், பக்தி, இவற்றால் நம்மளுடைய புத்தியை மாற்றக்கூடியது சிவபுராணம். காலம் என்கிற பெரும் பாம்பிலிருந்து மனிதர்களுக்கு முக்தியை தருவது சிவபுராணம். மனிதனின் மனத்திலிருந்து காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது சிவபுராணம். அதை கட்டுப்படுத்தி விவேகமான புத்தியை தருவது சிவபுராணம். அனைத்து புராணங்களை விட மங்களகரமானது சிவபுராணம். படிப்பவர்கள் சிவனின் அருகாமையில் இருப்பதாக உணரலாம். அப்பனோட அருகாமையிலேயே, இங்கே அப்பன் தான் எனக்குள்ளே இருந்து சொல்றான். இந்த பெருமானே, அதாவது இந்த சிவபெருமானே தான் சிவபுராணமாக இந்த மண்ணில் வந்துள்ளதாக அர்த்தம். அவர்தான் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறார். சிவபுராணம் என்பது சிவபெருமானே. அந்த பரம்பொருள் சிவபெருமானை நம்மால் கண்களால் காண முடியாது. ஆகையால் தான் அவர் வாக்கு வடிவமாக சிவபுராணத்தில் தோன்றியுள்ளார். சொல்லுவதும் சிவன் தான், கேட்பதும் சிவன் தான். இந்த சிவபுராணத்தை பாராயணம் திரும்ப 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 செல்வதால் அந்த சிவபெருமானை கண்டிப்பாக உணர முடியும். அவனின் அருளையும் சுலபமாக பெற முடியும். சிவனே தான் இந்த சிவபுராணம். இதை கூறுபவரும் இதை கேட்பவரும் சிவஸ்வரூபம்தான். இந்த புராணத்தில் உள்ள கதைகளை கேட்டால் யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும். இந்த சிவபுராணத்தின் பொருள் கூறுபவருக்கு எல்லா புனித நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்கும். சிவனுடைய அருகாமையும் கிடைக்கும். சிவபுராணத்தை தொழுபவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். அவர்களை பாவங்கள் அணுகாது. இதை படிப்பதற்கு முன் செய்த பாவங்களும் படித்த பிறகு தானாகவே நீங்கிவிடும். சிவபுராணத்தின் பாராயணம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த இடம் பூமியில் உள்ள கைலாசம் ஆகிறது. அங்கு வருகின்ற சிவபக்தர்களுக்கு சிவன் கோவில்களை எல்லாம் தரிசித்த பலன் கிடைக்கிறது. சிவபுராண பாராயணம் நடக்கின்ற இடங்களுக்கு மகேஸ்வரதாமம் என்று பெயர். அப்போ இதை நீங்க படிக்க படிக்க உங்களாலே இதை உணர முடியும். பூமி அழியும் வரை அவ்விடங்களில் சிவபெருமான் சாநித்தியம் கட்டாயமாக இருக்கும். 4 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது சிவபுராணம். 3 தாபங்களையும் அளிக்கக்கூடியது சிவபுராணம். இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் சுகம் தரக்கூடியது சிவபுராணம். சிவ அருகாமையை தரக்கூடியது இந்த சிவபுராணம். அனைவரும் சிவபுராணத்தை தினமும் கேட்க வேண்டும் அல்லது பாராயணம் செய்ய வேண்டும். இதுலயே நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப 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 இந்த சிவபுராணம் கேட்பதாலும் படிப்பதாலும் நமக்கு அப்பனுடைய அருகாமையை உணர முடியும். தனக்கு வருகின்ற வினையும் இனி வரக்கூடிய வினையும் தீர்க்கக்கூடியது சிவபுராணம். எல்லோரும் படித்து பயன் அடைந்து
அப்பனுடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை எனக்கு உங்களிடம் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அதற்கு ஒரு பஞ்சாட்சரம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஜெய் பாலா. ஓம் நம சிவாய.